சுதந்திர டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/8/2025 ஆவணி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம், கோபதாபம் இல்லாமல் பொறுமையாக கையாள்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பழைய பணங்கள் வருவதற்குண்டான அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். உத்தியோகத்தில் அனுகூலமான நாள், மன அழுத்தம் தீரக்கூடிய நாள், வழக்கு போன்ற விஷயத்தில் சாதகம், எடுத்த காரியத்தில் ஜெயம், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். பிள்ளைகள் விஷயத்தில் சுப செய்திகள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எல்லா மாற்றத்திற்கும் மிதுன ராசிக்காரர்கள் இன்று தயாராக இருப்பதும், ஆக மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். இரத்தபந்த உறவுகளிடம் மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள்லாம் யோகம். வழக்குகளில் வெற்றி. பழைய கடனை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக நம்பக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அனுகூலம். உத்தியோகத்தில் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு, மன வருத்தம் தீரக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி எப்பொழுதும் நன்மை தரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி மன வருத்தத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சியே பிரதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை. தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, அசையாமசையா பொருள் சேர்க்கை, வண்டி வாகனம் மாற்றங்கள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக தொழிலுக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்த
நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அதி அற்புதம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவார்கள். உத்தியோக நிமித்தமாக தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் சந்தோஷமான சூழ்நிலை பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான வேலையாக காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி சோம்பலால் கெடுத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மட்டும் சிறிது விசாரித்து கொள்வதும் அவர்களுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் மாறிக்கொள்வதும் உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேக ஆரோக்கியத்திலும் நல்ல விஷயங்கள், நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான அற்புதமான காலகட்டம். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், படிக்கட்டுகள், உயரமான இடங்கள் சிறிது கவனமாக இருந்தால் கண்டிப்பாக போதும். மற்றபடி எல்லா விஷயமும் நம்பிக்கை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.